ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம வித்தியாசமான மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிற சில மனிதர்களோட கதைகள் பலரோட வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷன் தரக்கூடியதா இருக்கும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கோரி பென்னட். நம்ம கிளாப் பண்றதுக்கு ரெண்டு கைகளையும் பயன்படுத்துவோம். ஆனா இந்த வீடியோல இருக்கிற இந்த கோரி பென்னட் அவரோட தோள்பட்டைகளை யூஸ் பண்ணி கிளாப் பண்றாரு. இந்த மனிதர் கிளிட்டோகிரேனியல் டிப்ளசியாங்கிற ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எலும்புகள் மற்றும் பற்கள் வளர்றதுல சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நோயால பாதிக்கப்பட்ட இவர் தோள்பட்டையில் இருக்கிற எலும்புகள், அதாவது காலர் போன்ஸ் இல்லாம பிறந்திருக்காரு. இதனால தான் அவரோட தோள்பட்டைகளை யூஸ் பண்ணி அவரால் கிளாப் பண்ண முடியுது. இவர் ஒரு மிகப்பெரிய இன்டர்நெட் செலிபிரிட்டி இருக்காரு. ஆனா சின்ன வயசுல இவரோட குறைபாட பார்த்து இவரை பல பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் இப்ப இவரு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களையும் மத்த மனிதர்கள் மாதிரி நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக பல முன்னெடுப்புகளை இவர் எடுத்துட்டு வராரு. இவர் போடுற வீடியோ கீழே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதா இவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை பெருசா எதுவும் கண்டுக்காம இவர் தன்னோட முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திஷாந்த் அதிகாரி. பின்புறம் வால் போன்ற முடி அமைப்பை கொண்ட இந்த ஒரு பையனோட நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து நாடான நேபாள் தான். பிறந்த கொஞ்ச நாள்லயே இவருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நோய் இருக்கிறத அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த பையனுக்கு பின்புறமா வால் போன்ற அமைப்புல நீளமான முடி வளர தொடங்கி இருக்குது. என்னதான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் அந்த முடியை கட் பண்ணாலும் அந்த முடி அங்க தொடர்ந்து வளர்ந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மற்ற சாதாரண ஆண் பிள்ளைகள் மாதிரி இல்லாம தலைமுடியும் ரொம்பவுமே நீளமா இந்த பையனுக்கு வளர்ந்திருக்கு. ஒரு கட்டத்துல பின்புறமா வால் போன்ற அமைப்போட இருக்கிற இந்த முடியோட நீளம் 70 சென்டிமீட்டருக்கும் அதிகமா போயிருக்குது. இவரை அந்த நாட்டை சேர்ந்த பிலிம் டைரக்டர் ஒருத்தர் நேரடியா போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்ப அத வீடியோவா அவர் போஸ்ட் பண்றாரு. அதன் பிறகுதான் இந்த பையன் இன்டர்நெட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறான். அது மட்டும் இல்ல, அங்கிருந்த ஒரு சாமியார் பின்னாடி வளர்ற இந்த முடிய வெட்டவே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அந்த சாமியார் சொன்னதுக்கு பிறகு அந்த வால் போன்ற அமைப்பை இந்த பையனோட பேரண்ட்ஸ் வெட்டவே இல்லைன்னு சொல்லப்படுது. லாரி கோமஸ். பாக்குறதுக்கு ஏதோ முகத்துல கறி அதிகப்படியா பூசின மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு தோணும். ஆனா இந்த மனிதரோட முக அமைப்பே அப்படிதான். இந்த மனிதர் ஹைப்பர் ட்ரிசியோசிஸ் அழைக்கப்படுற ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய்க்கு வேர்வுல்ஃப் சிண்ட்ரோம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த நோயால பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உடம்புல இருக்கிற 90% பகுதிகளில் முடியானது அதிக அளவுல இருக்கும். இவர் மட்டுமல்ல, இவரோட 2 சகோதரர்களும் இதே நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. முகத்தில் இருக்கிற எல்லா பாகமும், அதாவது கண் இமை உட்பட அனைத்து பகுதியிலையும் இவருக்கு முடி ரொம்பவே அடர்த்தியா வளரும். இதனால வாழ்க்கையில இவரு பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. ஆனா இப்போ ஒரு சர்க்கஸ் கம்பெனில சேர்ந்து அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்ல, சில படங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு. இப்ப இவருக்கு கல்யாணமாகி அன்பான மனைவி, குழந்தைகள்னு தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. இவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்கும் என்னோட முகத்தை பிடிக்கலனாலும் என்னோட முகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அருண் ரைக்வார். இந்த மனிதர் இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேசத்தை பூர்வீகமா கொண்டவரு. ஒரு வித்தியாசமான பவர் கொண்ட இவரை அந்த பகுதி மக்கள் ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்றாங்க. அதாவது இரும்பு பொருட்கள் எதா இருந்தாலும் ஒரு காந்தத்தில் எப்படி ஒட்டுதோ அதே மாதிரி இவரோட உடம்புலையும் ஒட்டுறதா சொல்றாங்க. கரண்டிகள், ஆணிகள், ஏன் மிகப்பெரிய அயன் பாக்ஸும் கூட இவரோட உடம்புல மேக்னெட் மேல ஒட்டின மாதிரி ஒட்டிக்குது. இப்படியெல்லாம் பவர் மனுஷங்களுக்கு இருக்கும்னு நம்மளால நினைச்சும் கூட பார்க்க முடியல. தொடக்கத்துல இந்த மாதிரி ஒரு பவர் தனக்கு இருக்க வருதுன்னு தெரியும் போது அதை நினைச்சு அவர் ரொம்பவே பயந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா அதன் பிறகு இவரோட இந்த பவரை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுறதால அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவே இந்த மாதிரி காரியங்களை செய்யறதா அவர் சொல்லியிருக்காரு. பேபி வித் 3 ஐஸ். ஜெர்மனியில ஒரு குழந்தை 3 கண்களோட பிறந்திருக்கிறதா சோசியல் மீடியால இந்த வீடியோவை பல பேர் ஷேர் பண்ணாங்க. சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இது உண்மையா இருக்கலாம்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்லெவிசா பேட்ச்கிக். இந்த மனிதரை செல்லமா பேட்டரி மேன் அழைப்பாங்க. ஏன்னா இந்த மனிதரால அவருடைய உடல்ல அதிகப்படியான மின்சாரத்தை பாய்ச்சி அதை கடத்தவும் முடியும். அதனால தான் இவரை பேட்டரி மேன் அழைக்கிறாங்க. இவரு தன்னோட உடம்புல பாயிற கரண்ட வச்சு பல்பை எரிய வைக்கிறாரு. அது போக தண்ணீரையே இவரால கொதிக்க வைக்க முடியும். இங்க பாருங்க, ஒரு சாசேஜ இவர் உடம்புல பாயிற கரண்ட் மூலமா போர்க்களை வச்சு குத்தி அதை வேக வச்சு காட்டுறாரு. இவரோட உடல்ல பாயிற கரண்ட பயன்படுத்தி தன்னோட கைகள் மூலமா 1 மில்லியன் ஷூட்டிங் ஸ்பாட்
ஸ்பார்க்க ஜெனரேட் பண்ண ஒரு மனிதர்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா இவரை தொடர்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இவரை தொட்டு அவங்களுக்கு ஏதாவது ஷாக் அடிச்சிருந்தான். ஜயன் கிளார்க். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற ஒரு பழமொழிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஜயன் கிளார்க். இந்த மனிதர் பிறக்கும் போதே காஜுவல் ரிக்ரெஷன் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு பிறந்திருக்காரு. அதனால இந்த மனிதருக்கு கால்களே இருக்காது. சிறிய வயதிலிருந்தே கால்கள் இல்லாம பல அவமானங்களை சந்திச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. இந்த மனிதர் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லட்டாகவும் ரெஸ்லராகவும் இருந்துட்டு வராரு. 20 மீட்டர் தொலைவை கைகளை கொண்டு அதிவேகமா கடந்த ஒரு மனிதர்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. அதுவும் அந்த 20 மீட்டரை 4.78 செகண்ட்ல அவர் கடந்து சாதனை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவரோட கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் ஒரு மிகப்பெரிய பாடி பில்டராகவும் ஜிம் ட்ரெயினராகவும் அத்லட்டாகவும் ரெஸ்லராகவும் இருந்துட்டு வராரு. இவரோட வாழ்க்கையோட லட்சியம்னு இவர் சொல்றது என்னன்னா, பேரா ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டு அதுல நாட்டுக்காக தங்கம் வெல்லணுங்கிறது தான். இவரோட இந்த முயற்சி சக்சஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும். மகோகனி கட்டர். இந்த பெண்மணி அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. இந்த 23 வயதான இந்த மகோகனி கட்டர் ரொம்பவே அரிய வகை ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் இவங்க ஒரு மாடல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இவங்களோட ஒரு கால்கள்ல இருக்கிற தசைகள்ல அதிகப்படியான திரவம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு காலை விட இன்னொரு கால் மிக பெருசா இருக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா இவங்களோட நோயை குணப்படுத்துறதுக்கு உண்டான எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த பெண்மணி அவங்களோட காலோட அமைப்பை பத்தி வருத்தப்படாம வாழ்க்கையில தன்னோட லட்சியத்தை அடையறதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துட்டு வராங்க. இவங்களோட கால்கள்ல பெருசா வலி எதுவும் இல்லைனாலும் இவ்வளவு பெரிய கால்களை வச்சு தினமும் லைஃபை லீட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம் தான். தொடக்க காலத்துல இவங்களோட போட்டோவை சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே கூச்சப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா காலப்போக்குல அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து இப்ப இவங்க ஒரு பெரிய மாடலா இருக்கிறாங்க. டேரிமில் டயாஸ். இந்த மனிதரை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதே சமயத்துல தலை மற்றும் தாடிகள்ல ஏதோ ஒயிட் கலர் அடிச்சு வச்சிருக்காருன்னு தான் பாக்குறவங்க எல்லாருக்கும் தோணும். ஆனா இவரு வார்டன்பர்க் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களோட முடி பாதி வெள்ளை நிறத்துல இருக்கும். அது தலைமுடி மட்டுமல்ல, தாடி மற்றும் புருவத்தில் இருக்கிற முடியும் கூட பாதி வெள்ளையாதான் இருக்கும். இந்த வெள்ளை நிற முடிங்கிறது சிறிய வயதில இருந்தே அவங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கண்கள் நீல நிறத்துல இருக்கும். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களால வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் அதையெல்லாம் தாண்டி இவரு ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டியா இருந்துட்டு வராரு. இவருக்கு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட செய்கை மூலமா கம்யூனிகேட் பண்ணி இந்த மனிதர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. வெரோனிகா பிளிபானி. இத்தாலி நாட்டை சேர்ந்த இந்த பெண்மணி ஒரு அத்லட்டா இருந்திருக்காங்க. இவங்களோட கைகள் மற்றும் கால்கள்ல இருக்கிற தோலமைப்பு நெருப்புல வெந்த மாதிரி இருக்கும். அதற்கு காரணமும் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு நீச்சல் மற்றும் போட் ஓட்டுறதுல அதிக ஆர்வம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட 15வது வயதுல ஒரு வைரஸ் தொற்று இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வைரஸ் தொற்றால இவங்களோட தோலமைப்பு வெந்து போன மாதிரி மாறிடுச்சு. அதற்காக இவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு கை மற்றும் 2 கால்கள்ல இருக்கிற விரல்களை முழுசா வெட்டி எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த தோலோட அமைப்பு இன்னும் மோசமாயிருச்சு. அதனால அவங்க வெளியவே வராம இருந்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்னு நினைச்சு மறுபடியும் அவங்களோட பயிற்சியை தொடங்கி இருக்காங்க. ரொம்பவே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பல மெடல்களையும் வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் நீச்சல் வீராங்கனையா வலம் வராங்க. சாதிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம், தோற்றம் ஒரு பெரிய தடை இல்லைன்னு இவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த இந்த மனிதர்களோட வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.